அரிசி யூஸ் பண்ணி 3 வகையான குஷ்கா ரெசிபிஸ் எப்படி செய்கிறது பார்க்கலாம். எம்டி பிரியாணி, குஷ்கா, மசாலா ரைஸ் அப்படின்னு இதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்குது. ஆனால் லஞ்ச் பாக்ஸ்க்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும். இதை எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கலாம். இதில் எண்ணெய், நெய் ரெண்டும் சேர்த்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளி, அதோட ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் கட் பண்ணி நல்லா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 கப் தயிர் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு அரிசி நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லான டேஸ்டியான கமகமான குஷ்கா ரெடி ஆயிடுச்சு. இது லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஷ். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இதோட தயிர் பச்சடி, உருளைக்கிழங்கு ஃப்ரை சூப்பராக இருக்கும். மில்க் ஒயிட் கலரில் பால் குஷ்கா டிஃபன் பாக்ஸ்க்கு சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 2 வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகா, 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பட்டை கிராம்பு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப் அரிசியை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு கரெக்டாக ஒரு 3 விசில் விட்டு எடுங்க. ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான அந்த பால் குஷ்கா குவிக்காக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். சின்ன பசங்க கண்டிப்பாக லஞ்ச் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க. சின்ன பசங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்குமே இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இது சைட் டிஷ் எல்லாமே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு காய்கறியில் செய்கிற எல்லா பொரியலுமே அல்டிமேட்டாக இருக்கும். க்ரீன் குஷ்கா டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறது பார்த்துடலாமா? ஒரு குக்கர் வச்சுட்டு கொஞ்சமாக கட் பண்ண ஆனியன் சேர்த்துக்கலாம். கூடவே பட்டை கிராம்பெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மீன்வாயில் நம்மளுடைய அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் அதில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க, உப்பு சேர்த்துக்கோங்க. 1 கப் அரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து நல்லா ஒரு 3 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா பர்ஃபெக்டான க்ரீன் குஷ்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லஞ்ச் பாக்ஸ்க்கு செம்மையாக இருக்கும். இது கூட ரைத்தா, அப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை எல்லாம் சூப்பராக இருக்கும். இந்த 3 ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க.